அக்கா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சாங்க்கா? ரெடி ஆயிடுச்சு. போட்டாச்சுங்களா? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? மொறு மொறுன்னு. ஆனால் சாப்பிட்டு இதாக இருக்கு. சிலிண்டர் மக்களுக்கு இல்லாதனால கரண்ட் அடுப்பில் பண்ணுறீங்களாக்கா? பக்கத்து தோட்டம் ஃப்ரீயா கொடுத்துச்சு இந்த கிழங்கு. அவங்க அப்பா வீட்டுலேருந்து போட்டாங்கன்னு அதுக்கிட்ட அந்த கட்டம் சீச்சே கொடுத்துருச்சு. அதனால நம்ம எண்ணெயை வச்சு போட்டு பார்த்தோம். பரவாயில்ல, நமக்கு சிப்ஸ் போடுறது தெரியுமான்றதை இதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அக்கா முருங்கைக்கீரைக்கு ரேட் எழுதிட்டீங்களாங்க்கா? எழுத போறேன்டா. பேக் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நான் இப்போ எழுதி கொடுத்துறேன். ஆமாம், அது மட்டும் எழுதி கொடுத்துறேன். அதனால முருங்கைக்கீரை எழுதுறது மறந்துட்டு எழுதிடுறேன். மயில் மசாலாவின் மனம் மகிழ்வான வணக்கங்கள். சிப்ஸை மறந்தனே வணக்கம் சொல்கிறது மறந்துட்டேன். நமக்கு கிட்ட அக்கா ஒருத்தவங்க ஃபாரினுக்கு போகணும், அங்கே இருக்கவங்களுக்கு முருங்கை இலை பவுட்ரு வேணும்னு கேட்டாங்க. அந்த முருங்கை இலையை எப்படி வீடியோ காமிக்கல அதை அவங்க சொன்னாங்கன்றதுக்காக 5 நாளாக அவங்களுக்காகவே வேலை பார்த்து அவங்களுக்கு இந்த அனுப்பி ரெடி பண்ணியிருக்கோம். இது 1/4 கிலோ. எவ்வளோ க்ரீன் கலரில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நேச்சுரலான கலரு, எந்த கலப்படமும் இல்லாமல் வெறும் அந்த இலையை மட்டும்தான் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சத்தானதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் 25லேருந்து 30 கிலோ அளவுக்கு நாங்கள் வாங்கினோம். இந்த கீரையை வாங்கினதுல அந்த தண்டு இந்த பெருசே ஒரு 6-7 கிலோ போயிடுச்சு. அப்புறம் ஒரு 23லேருந்து 24 கிலோ அந்த இது மட்டும் இருக்கும். அதை நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சோம்னா நல்லா நிழல் காய்ச்சலாக காய வச்சு 3-4 நாளாக இது பண்ணி பவுட்ரு பண்ணதில் இந்த 1 கிலோ தான் வந்திருக்கு. மொத்தத்துக்கு 35 கிலோவில் வேஸ்ட்டு எல்லாம் போக செஞ்சு அந்த பியூராக வேணும், இலை மட்டும் வேணுன்றப்பே 1 கிலோவும் ஒரு 50 கிராம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அவ்வளோதான் வந்துருச்சு ஒரு 35 கிலோவுக்கு. அது இல்லாமல் அடுத்த பேஜ் எங்கள் தோட்டத்திலே இருந்த முருங்கை இலையை எடுத்து நாங்கள் பவுட்ரு பண்ணி சாதத்தில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு பண்ணோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. செல்விட்ட கேளு, எப்படி இருந்துச்சு செல்வி? நல்லா இருந்தது. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுங்க. நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாட்டில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிடாத குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது. அப்படியே கீரை இருக்குல்லடா, இப்போ கீரை சாத பொடின்னு நம்ம எடுத்துருக்கோம்ல. இப்போ பொண்ணு சாப்பிட்டால நாளைக்கு இதவே டிஃபன்ல கொடுத்துடுவான்னு சொன்னதுக்கு சரிங்களா. இதுல நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த அளவுக்கு இதுல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பருப்பு வகை புரோட்டீன், அதாவது சைவத்துல புரோட்டீன் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னா இந்த அயன் சத்தும் புரோட்டீன் சத்தும் அதிகமாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். பருப்பு வகைகளும் போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடுலேருந்து புளியிலேருந்து பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 14 ஐட்டம் போட்டு தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கீரை சாப்பாடாக எனக்கு வேணாம், இது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு ஏமாற்றி கொடுக்கலாம். ரொம்ப லவபுளாக சாப்பிடுவாங்க. 2வது மாசமாக இருக்கவங்க, வாமிட் வருது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு முடியாதவங்க, வயசானவங்க எல்லாருமே டெய்லியுமே அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இதை ஒரு ஸ்பூனை போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ வச்சு பெரட்டி ஒரு 2 உருண்டை மட்டும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்கின்னு நல்லாயிருக்கும், முடி நல்லா வளரும். முருங்கைக்கீரையை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த முருங்கை வெறும் பவுட்ரு மட்டும் வாங்கி எப்படி சாப்பிட்றதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. இதை பவுட்ரு வாங்கி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் ஒரு 100 ml சுடுதண்ணியை காய வச்சு அதில் ஊற்றிட்டு ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா தயிர் இருக்குல்ல, தயிரில் இது 1 ஸ்பூனை போட்டு கலக்கி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா மோரில் 1 ஸ்பூனை போட்டு கலக்கி அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே சுடுதண்ணியில் ஊற்றி அதுக்கப்புறம் நெய் இருக்குல்ல, நெய் 1 ஸ்பூனை ஊற்றி சாப்பிட்லாம். இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு 15 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின்னு அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். ஹேர் ஃபால்ட் ஆகுது, ரொம்ப முடி கொட்டுது, ரொம்ப இதாக இருக்குன்றவங்களுக்கு அடர்த்தியாக நல்லா தடிமமாக நல்லா வளரும். இன்னும் இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. நீங்கள் உள்ளே போய் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட தரமான பொருள் 100% தரமான பொருள் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கேட்க தான் கொடுக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.